அடுத்தா நான் பார்க்கக்கூடிய பிரபலம் கீதா ஜீவன் அவர்கள். இதே மாதிரி திண்டுக்கல் பெரியசாமி மாதிரியே தூத்துக்குடி பெரியசாமி முரட்டு பக்தர் அப்படின்னு கலைஞரால் அழைக்கப்பட்டவருடைய மகள் அமைச்சராக இருக்கிறார். அவருடைய சகோதரன் கட்சியில் இருக்கார். அவங்களுக்குள்ளேயே சண்டை நம்ம இருக்கிற பார்க்குறோம். நம்ம வந்து அவர் வந்து அங்கே மேயராக இருக்கிறது. இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள பார்த்தா ஏற்கனவே பார்த்தா திமுகவுக்கும் அதிமுகவுக்குள்ள சண்டையோட திமுகவுக்குள்ள உள்ள சண்டை தான் ரொம்ப பிரபலம். அதில் வந்து முக்கியமானவங்க கீதா ஜீவன் அவர்கள். அங்கே வந்து கனிமொழி அவர்களுடைய பாராளுமன்ற தொகுதியை உள்ளடக்கி இருக்கனால அவங்க கூட இருப்பாங்க. ஒரு பெண்ணாக இருக்கனால பிடிச்சிருவாங்க. அமைச்சராக தொடர்றாங்க. அவங்க தூத்துக்குடி தொகுதியில் 50,310 வாக்குகளில் வந்து ஏடிஎம்கே வந்து வென்றாங்க. அந்த 50,310 வாக்குகள் வந்து 2026 என்னன்னு பார்த்தா திரும்ப தூத்துக்குடியில் திரும்ப கீதாஜன் போட்டிட்டா வெல்வாங்களா அப்படின்னு கேட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. பெரிய காம்படிஷன், பெரிய சேலஞ்சில் ஈஸியாக அவங்க வந்து தக்க வச்சுருவாங்க அப்படிங்கிறதா சாணக்கியாவுடைய கணிப்பாக இருக்குது 2026. அடுத்தா நான் பார்க்கக்கூடிய பிரபலம் அண்ணன் அப்பாவு அவர்கள். தபால் வாக்குகளில் போட்டு இன்பத்துறை போட்டு திரும்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் திரும்ப எண்ணி அந்த வாக்குகள்லாம் உண்டா இல்லையான்னு பெரிய அளவுக்கு சவால் வந்து பெரிய பஞ்சாயத்து வந்து இப்போ ராதாபுரம் தொகுதியில் போட்டிட்டாரு. அங்க வந்து இவர்கள் வென்றதே ஒரு அரிதான விஷயமா இருந்துச்சு. 5,925 வாக்குகள் வித்தியாசம் வென்றார். ரொம்ப லீஸ்டான வித்தியாசம் பார்க்குறோம். ஒரு 2 தேர் மாற்றி ஓட்டு போட்டதாலே வேற மாதிரி ரிசல்ட் வந்து போகிறோம். அந்த மாதிரி ஒரு டஃப் ஃபைட் ஆகி போச்சு. ஜெயிச்சாரா இல்லையா, வெளியே துரத்திட்டாங்க போயிட்டாங்க, தேர்தல் வழக்கு எல்லாம் நடந்துச்சு. அதில் அவர் வென்றார்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் கூட ரீகவுண்ட்லாம் நடக்கிற அளவுக்கு பெரிய அளவில் போச்சு. அந்த தமிழகத்துடைய சட்டசபை சபாநாயகர் அப்பா அவர்கள் போட்டிட்ட ராதாபுரம் தொகுதியில் மீண்டும் அவரே போட்டிட்டால் வெல்வாரா? அந்த கேள்விக்கான பதில் என்ன? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை.